ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி மருத்துவ குணமிக்க ஒரு பிரண்டை துவையல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இது மாதிரி இலவந்தண்டா பிரண்டை எடுத்து வச்சுக்கோங்க. பிரண்டை துவையலுக்கு காரம் புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் தான் அந்த அரிப்பு இல்லாமல் இருக்கும். அதனால் பெரிய எலுமிச்சை அளவு புளி, ஒரு 10 காஞ்ச மிளகா, 5-6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 துண்டு தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உளுந்து, தேவையான அளவு உப்பு. இப்போ பிரண்டையை எப்படி கட் பண்ணுவதுன்னு நம்ம பார்க்கலாம். பிரண்டை கொஞ்சம் கையில் அரிப்பு எடுக்கும். இந்த கருப்பு தோலில் படாத அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா லைட்டாக கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவினா கொஞ்சம் அரிக்காது. இது இலந்தண்டா இருக்கிறதுனால மேல் தோல் இல்லை. இப்படி கொஞ்சம் முத்தின தண்டில் இது மாதிரி தோல் வரும். இப்படி இந்த நாரெல்லாம் நம்ம எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த முடிச்சு பாகம் தேவையில்லை. திருப்பி இது மாதிரி தோல் சீவி இது மாதிரி இந்த தோலில் உள்ள நார்லாம் எடுத்துட்டு நம்ம இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. நம்ம இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாய் சூடானோன்னா நம்ம அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் உளுத்தம்பருப்பு, நல்லா செவக்க வறுத்துக்கலாம். காரம் கொஞ்சம் வேணால் தேவைன்னா பண்ணிக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால மிளகா அதிகமாக போடுவேன். ஆனால் காரம் புளிப்பு இருந்தால் தான் கொஞ்சம் அரிப்பு தரணுங்கிறது. அதனால் நம்ம காரம் புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சா தான் நல்லாயிருக்கும். இது இந்த மூல நோய்க்கெல்லாம் பிரண்டை நல்ல மருத்துவ குணம். அப்புறம் நம்ம வயிறை நல்லா சுத்தம் பண்ணணும். இந்த கிராமத்துலலாம் இந்த பிரண்டையோட அருமை தெரியாது. காட்டில் தன்னால் வளர்ந்து கிடக்கும். இது எதுக்கு அப்படின்ட்டு இது பண்ணிடுவாங்க. இப்போ நகர்ப்புறங்களில் பிரண்டையை வீட்டிலையே நல்லா வளர்க்குறாங்க. இப்போ நம்ம தேவையான பொருள் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம பிரண்டை தனியாக வதக்கிக்கலாம். பிரண்டை இப்போ நல்லா வதக்கிக்கலாம். கலர் நல்லா மாற அளவுக்கு வதக்கிடுங்க. பழைய சாதத்துக்கு தயிர் சோறுலாம் நல்லாயிருக்கும் பிரண்டை துவையல். ஊர்லலாம் அந்த அளவுக்கு எல்லாமே எடுத்து வச்சுலாம் அரைக்க மாட்டாங்க. சும்மா புளி, காஞ்ச மிளகா, உப்பு வச்சு அரைச்சாலே நல்லா செம டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு சிலர் அரைக்கும் போது பயந்துட்டு இருக்காங்க. நாங்களாம் சின்ன வயசில் காட்டில் பிறந்த இப்படிங்கிறத அரைச்சி பழைய சாப்பாடு சாப்பிடுவோம். இப்போ கலர் மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம்.
முதல்ல தேங்காய், உளுந்தம்பருப்பு, மிளகாவெல்லாம் முதல்ல அரைச்சிக்கலாம். கொஞ்சம் அரைஞ்ச பிறகு நம்ம பிரண்டையை சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்ச பிறகு நம்ம பிரண்டையை சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு நைஸாக தேவையில்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கரகரப்பாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு. நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பிரண்டை துவையல் இப்போ நம்ம அரைச்சாச்சு. இது நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தாளித்து வைக்கணுன்னா கூட நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியும் சாப்பிடலாம். நல்லா வயிறை சுத்தம் பண்ணும், பசியை தூண்டும், மலச்சிக்கலுக்கெல்லாம் நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மாதத்தில் ஒரு நாளாதும் இது மாதிரி பிரண்டை துவையல் செஞ்சு சாப்பிடுங்க. அதனால் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.